அடுத்ததாக ரிஷப ராசிக்கு இத்தனை நாட்களாக 2ஆம் பாவகம் என சொல்லப்படக்கூடிய குடும்பஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போது 3ஆம் பாவகம் என சொல்லப்படக்கூடிய தைரிய வீரிய விஜயஸ்தானத்துக்கு வந்திருக்காருங்க. இதனால இளைய சகோதரர்களுடன் நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். இளைய சகோதரர்களுடன் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் தீரும். நல்ல ஒரு தைரியம் ஏற்படும். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு தன்மை உண்டாகும். குரு உச்சமாக இருந்து 9ஆம் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தந்தை விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் தீரும். தகப்பனோட இருந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே சரியாகும். தந்தைகளோடு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவைகளும் இப்போது சரியாகும். நல்ல ஒரு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்குங்க. ஏன்னா பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். நல்ல ஒரு தர்ம சிந்தனையை கொடுக்கக்கூடிய குரு பகவான் தர்மஸ்தானமாகிய 9ஆம் பாவத்தை பார்க்கிறார். அப்படிங்கறதுனால நல்ல ஒரு சிந்தனை செயல்பாடு எல்லாவற்றையுமே கொடுப்பாருங்க. 3ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 7ஆம் பாவகத்தையும் 11ஆம் பாவகத்தையும் 9ஆம் பாவகத்தையும் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீருங்க. 3, 7, 11 அப்படிங்கிறது தான் ஒரு திருமணத்திற்கான ஒரு முக்கோணம். அதனால இந்த பாவகங்களை குரு பார்க்கறதுனால இவர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் நடைபெறும். திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகுங்க. குழந்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும். மொத்தத்துல சகல சௌகரியங்களையும் தரக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாகவே இந்த அதிசார குரு பயிற்சி ரிஷபராசிக்கு அமைஞ்சிருக்குங்க.